தப்பா பேசுறாரு உங்க இத்தனை. நாங்க இப்படி போயிட்டு இருக்கோம்னா ரூம் வேணுமான்னு கேட்டா ரூம் வேணான்ட்டோம். ஏசி ரூம் தானே பொறுக்கித்தனம் பண்ண வந்திருக்கீங்கன்றாங்க. யாரு பொறுக்கி ஏன் இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லையா அப்படின்னு சொல்லி இளம்பெண் ஒருத்தவங்க ஆவேசமா பேசுறதுதான் நீங்க இந்த வீடியோல பாத்திருப்பீங்க. இந்த வீடியோவை இளம்பெண் ஷேர் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருந்திருக்கு. ஜோடியா கோவிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்த இந்த இளம்பெண்ணை பார்த்து அங்க ரூம்ஸ்ல இருக்கக்கூடிய சில நபர்கள் அசிங்கமா பேசியிருக்காங்க. அதனாலதான் இந்த இளம்பெண் இவ்வளவு அவசரமா பேசியிருக்காங்க. அப்படி என்ன நடந்தது, இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். யார் பொறுக்கி இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு சொல்லி சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்சரா இருக்கக்கூடியவங்க தான் ஹேமா. இவங்க நிறைய வீடியோஸ் போட்டு ட்ரெண்டா இருந்ததை நம்ம பார்த்திருப்போம். இந்த நிலையில தான் ஹேமா சமீபத்துல ராமேஸ்வரம் கோவிலுக்கு அவங்க ஜோடியா போயிருக்காங்க. அப்ப கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ரூம்ஸ்ல இருந்த நபர்கள் எல்லாருமே ரூம் வேணுமா அப்படின்னு ஹேமா கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ஹேமா இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருந்தவங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு வந்து ரூம் வேணுமா சொல்லுங்க என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டதா சொல்லப்படுது. அதாவது என்ன அப்படின்னா, ஏசி ரூம் தான் வேணுமா, நீங்க யாருன்னு தெரியும், எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும்னு சொல்லி அவங்கள பார்த்து ரொம்பவே தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால கோபப்பட்ட ஹேமாவும் அவங்க கூட இருந்த அந்த நபரும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு மறுபடியும் அவங்க கிட்ட வாக்குவாதத்தில் பண்ணி ரொம்ப ரொம்ப தகாத வார்த்தையால ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. யார் பொறுக்கி ஏன் இப்படி சொல்றீங்கன்னா, ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த நிலையில தான் பொதுமக்களா இருக்கக்கூடிய சில பேர் ஹேமாக்கு சப்போர்ட்டாகவும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் இப்படி பேசுறீங்க, ஏன் ஹேமாவே கூட கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களா இல்லையா, அவங்களையும் இப்படிதான் தப்பா பேசுவீங்களா, ஒரு ஜோடியா வந்துட்டு அப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி ஹேமா கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த நிலையில கேள்வி கேட்டுட்டு இருந்த அந்த நபரை பொறுக்கின்னு வேற திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு ஹேமா மறுபடியும் ஏன் பொறுக்கின்னு சொல்றீங்க, யாரு பொறுக்கி, எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. அந்த இடம் ரொம்பவே பரபரப்பான சூழலா அமைஞ்சிருக்கு. நாங்க இப்படி போயிட்டு இருக்கோம்னா ரூம் வேணுமான்னு கேட்டா ரூம் வேணான்ட்டோம். ஏசி ரூம் தானே பொறுக்கித்தனம் பண்ண வந்திருக்கீங்கன்றாங்க. கோவில் வந்தா நாங்க கோவில் போக முடியாதா? கோயிலுக்கு போறவங்க இல்ல தப்பு எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. இந்த நிலையில தான் ஹேமா ரொம்ப வேதனையோட ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணிருக்காங்க. கோவிலுக்காக தான் வந்தோம் ராமேஸ்வரம் கோவிலுக்கு, அங்க இவ்வளவு அசிங்கமா நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஜோடியா வந்ததுனால எப்படி வந்திருப்பீங்க, ஏசி ரூம் வேணுமா, அது இதுன்னு ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறாங்க. இது கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்கு. இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லி ஹேமா அவங்களோட சோஷியல் மீடியால இதை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப மறுபடியும் சோஷியல் மீடியால ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லவ்வர்ஸ் அப்படின்னாலே தப்பா பாக்குற இந்த காலகட்டத்தில் ஜோடியா போனாலே ரொம்ப அசிங்கமா பேசுறதுன்றது அதிகமாயிட்டு, இந்த நிலையில தான் ஜோடியா வந்த அந்த கப்பலை பார்த்து அங்க இருக்கக்கூடிய ரூம் ஒன்று ரொம்ப தகாத வார்த்தையில அசிங்கமா பேசியிருக்காங்க. இது தொடர்ச்சியா நிறைய இடங்கள்ல நடக்குது. நிறைய பேர் இப்படியான பிரச்சனைகளுக்கு மத்தியில இதை வெளியில கொண்டு வராம போயிறாங்க. ஆனா ஹேமா ரொம்ப தைரியமா இதை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இணையதளம் முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா அமாவாசை சரி ராமேஸ்வரம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க. வர வழியில பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ரூம் வேணுமான்னு கேட்டு ரொம்ப அசிங்கமா பேசி ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு. நாங்கள் வந்து 100க்கும் கால் பண்ணோம். அது ஆக்சுவலி ரீச் ஆகலை. அப்புறம் கூட இருந்தவங்கள சப்போர்ட் பண்ணி இது பண்ணி பேசினாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா லாக்கருக்கு போயிட்டு இருந்தோம். லாக்கர்னால் பேக்லாம் வச்சு நம்ம அங்கே தூங்குற மாதிரி ஒரு ஹால் மாதிரி. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதனால சொல்கிறேன். ஏன்னா கோவிலுக்கு வரும்போது கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது. யார் பொறுக்கி ஏன் இப்படி சொல்றீங்கன்னா, ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு வைஃப் இல்ல, உங்க பொண்ணு இப்படி பொண்டாட்டியா போகக்கூடாது. இல்ல நான் தப்பு தப்பா பேசுறாரு உங்க இத்தனை. நாங்க இப்படி போயிட்டு இருக்கோம்னா ரூம் வேணுமான்னு கேட்டா ரூம் வேணான்ட்டோம். ஏசி ரூம் தானே பொறுக்கித்தனம் பண்ண வந்திருக்கீங்கன்றாங்க. கோவில் வந்தா நாங்க கோவில் போக முடியாதா? கோயிலுக்கு போறவங்க இல்ல தப்பு எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க.